அடிக்கடி இந்த துர்மரணம் இதுதான் மெயின். துர்மரணத்துக்கு அடிகோல் இடுவார்கள். நான் செத்துடுறேன் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி துர்மரணமும் நடைபெறும். ஹேங்கோவர் பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட்ல இறக்கிறது, இது நடைபெறும். இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காதல் திருமணம். இந்த காதல் திருமணம் நடைபெற்று விட்டாலே அவங்க இந்த பிதுர்லோகத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு நிறைய கருட புராணத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. புராணம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க துர்மரணம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறது, குழந்தைகள் பிறப்புல வித்தியாசப்படுவது, ஊனமான குழந்தைகள் பிறப்புது, அப்புறம் ஆண் வாரிசு இல்லாமல் போவது, குழந்தையின்மை, ஆண் வாரிசு இல்லாம பெண் குழந்தையா பிறக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொன் குழந்தையும் அவங்களுக்கு பிறக்கிறது கஷ்டமாயிடும், அவங்க வம்சாவளியில எல்லாருக்குமே. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். இது யார் மூலமாக இவர்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஒரு புதையல் புதைச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 11 தலைமுறைக்கு பிறகு என் வம்சாவளியில் வரக்கூடிய இந்த பெயர் உடையவன் தான் இந்த புதை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான்னு அவன் தான் எடுக்க முடியும். இடையில யார் கைக்கும் கிடைக்காது. இது கிழமையில் இந்த ஊரில் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கறதா சங்கல்பம். அந்த சங்கல்பம் செய்து ஒரு விஷயத்தை செய்துட்டாங்க அப்படின்னா அதுதான் நடக்கும்.